கார சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது, ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கார சட்னி. இந்த கார சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணணும். ரெண்டும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய் காரம் அதிகமாக இருக்கனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 8 பல் பூண்டு ஆட் பண்ணோம். பூண்டு கொஞ்சமாக கலர் மாறின பிறகு கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கையளவு புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தக்காளி வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கூல் டவுன் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியில் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான கார சட்னி ரெடி.